அஜித் சாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாங்க. இது மாதிரி படத்தோட ஹீரோ இவர் அப்படின்னு. பார்க்க ஸ்லிம்மாக ஸ்மார்ட்டாக இருந்தாப்புல. அப்போயே என் மனசில் வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தது. இவர் நல்ல ஒரு இடத்துக்கு வருவார்ன்னு. நான் நினச்ச மாதிரியே இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு நடிகராக வந்திருக்காரு. அவரோட முதல் படத்தில் நானும் அவர் கூட நடித்ததுன்னு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். டைரக்டட் பை த கிரேட் டைரக்டர் செல்வா, கேமராமேன் பாலமுருகன், அப்புறம் வந்து கூட நாசர், தலைவாசல் விஜய், சங்கவி, இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் அதில் ஒன்றா பணிபுரிஞ்சோம். எவ்வளோ படம் பண்ணியிருந்தாலும் அது வந்து மனசில் ஒரு அப்படியே நமக்கு அழியாத ஒரு 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 தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஒரு ஒரு ஷூட்டிங் போன மாதிரி தெரியல. நாங்கள் இது நடந்து வந்து 1993. அப்போ வந்து அதாவது எப்படி ஆச்சுன்னா, அது வந்து முதல் நாள் வந்து இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முதல் நாள் வந்து நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட உழைப்பாளின்னு ஒரு படத்தில் ஷூட்டிங்கில் இருக்கேன். அந்த படம் அன்றைக்கி தான் பூஜை போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸ் ஷூட்டிங் நடந்தது. 3rd டே அன்றைக்கி நான் வந்து அஜித்தோட இந்த படத்தில் பங்கெடுத்துக்கிறேன். அதாவது இந்த ஃபஸ்ட்டு படத்தில் அமராவதியில். அது வந்து எப்படின்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் செட்டப்பு. அதில் நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் பண்ணியிருந்தேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து அஜித் சாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாங்க. இது மாதிரி படத்தோட ஹீரோ இவர் அப்படின்னு. பார்க்க ஸ்லிம்மாக ஸ்மார்ட்டாக இருந்தாப்புல. அப்போயே என் மனசில் வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தது. இவர் நல்ல ஒரு இடத்துக்கு வருவார்ன்னு. நான் நினச்ச மாதிரியே இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு நடிகராக வந்திருக்காரு. மோரோவர் அவரோட இது வந்து நான் அப்போயே பார்த்தது என்னென்னா, எல்லாத்தையுமே ப்ராப்பராக ரிகர்ஸ் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஒரே டேக்கில் ஓகே பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஒரு நடிகர் அவர். அதுக்காக நிறைய மெனக்கெட்டார். கடுமையான ஒரு உழைப்பு அவரோட உழைப்பு.